கழிப்பறையை பழுதுபார்த்தல். லீச் பிட் வரை நீட்டியிருக்கும் பிவிசி பைப்பில் அடைப்பு அல்லது தடைகள் இருந்தால் டாய்லெட்டின் முறையான செயல்பாடு கெடும். சில சமயங்களில் ஒய் சாம்பர் மற்றும் லீச் பிட்டினுடைய சாந்து பூசலிலும் விரிசல்கள் அல்லது சேதம் பெற வாய்ப்பும் உண்டு. டாய்லெட்டின் சீரான செயல்பாட்டிற்கு வேண்டி இதுபோன்ற சிக்கல்களை அடையாளம் கண்டுபிடித்து சரியான நேரத்தில் செயல்புரிவது மிகவும் அவசியம். இந்த அமர்வில் நாம் இத்தகைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட சில சிறிய கோளாறுகளை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். இந்த வகுப்பின் முடிவில் நாம் அறிந்து கொள்வது: கழிப்பறையின் சீரான செயல்பாட்டை பாதிக்கும் காரணிகளை அடையாளம் காணுதல், கழிப்பறையின் சிறிய கோளாறுகளை சரி செய்தல். முதலில் நாம் டாய்லெட்டின் கோளாறை சரி செய்வதற்கு வேண்டிய கருவிகள் மற்றும் பொருட்களை பார்ப்போம். தேவைப்படும் கருவிகள்: ட்ரோவெல், மோட்டார் பேன், உளி, சுத்தி, ஹேக்ஸா, தடை நீக்கி. தேவைப்படும் பொருட்கள்: கிளவுஸ், முகமூடி, பிவிசி கப்ளர், சால்வெண்ட் சிமெண்ட் மற்றும் மணல். டாய்லெட் உபயோகிக்கும் பொழுது உள்ள பொதுப்படையான சிக்கல் டாய்லெட்டின் அடைப்பு. டாய்லெட்டில் அடைப்பு வரும்பொழுது நாம் எடுக்க வேண்டிய சில செயல்முறைகளை பற்றி பார்ப்போம். சோப்புத்தட்டு மற்றும் சானிட்டரி பேட்ஸ் போன்ற பொருட்கள் டாய்லெட்டுக்குள் விழுந்து கழிவுக் குழாயில் தடை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. இதனை நாம் கையால் குச்சியின் உதவியோடு அகற்ற முடியும். இதனை செய்யும் பொழுது நாம் கிளவுஸ் அணிவது மிகவும் அவசியம். அடைப்பு பீட்ராப் வளைவுக்குள் இருந்தால் அதை ஒய் சாம்பருக்குள் தள்ள நமக்கு ஒரு அடைப்பு நீக்கி தேவை. தடைகளை அடைப்பு அகற்றியால் நீக்க முடியவில்லை என்றால் அதனை நாம் ஒய் சாம்பரிலிருந்து இழுத்து எடுக்க வேண்டிய வரும். இதற்கு வேண்டி நாம் ஒய் சாம்பரின் மூடியை கழட்ட வேண்டும். இப்பொழுது ஒரு வளையத்தக்க உள்ள குச்சியை பயன்படுத்தி தடைகளை அகற்றவும். வேறொரு சிக்கலும் வர வாய்ப்பு உண்டு. அது பீட்ராப்பிலிருந்து லீச் பிட் வரை நீட்டியிருக்கும் பிவிசி பைப்பில் சேதம். இந்த சிக்கல் வரும்பொழுது பிவிசி பைப்பினை பிவிசி கப்ளர் பயன்படுத்தி மாற்ற வேண்டும். நாம் இப்போது பிவிசி பைப்பினை மாற்ற வேண்டிய படிகளை பற்றி பார்ப்போம். முதலில் பிவிசி பைப்பின் சேதம் உள்ள பாகத்தினை அடையாளம் காணுதல். இதற்கு அந்த இடத்திற்கு அடியில் ஒரு 10 சென்டிமீட்டர் வரை மண்ணை அகற்றவும். குழாயின் சேதம் உள்ள பாகத்தில் டாய்லெட் கட்டமைப்பு உள்ள திசையில் ஒரு 5 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு லீச் பிட் வரை நீட்டியிருக்கும் பிவிசி குழாயின் அளவை எடுக்கவும். இந்த நீளத்துடன் ஒரு 10 சென்டிமீட்டர் கூட்டவும். இதுதான் மாற்ற வேண்டிய கப்ளருடைய நீளம். பிவிசி குழாயினை வேண்டிய அளவு வெட்டி எடுக்கவும். லீச் பிட்டுடன் இணைந்திருக்கும் பிவிசி குழாயின் வேறு முனையை சாந்து பூசிய பாகத்திலிருந்து உளியால் கொத்தி எடுக்கவும். பிவிசி கப்ளரினை அளந்து வேண்டிய அளவு வெட்டவும். பீட்ராப்பிலிருந்து நீட்டியிருக்கும் பிவிசி குழாய் மற்றும் பிவிசி கப்ளரிலும் சால்வெண்ட் சிமெண்ட் தடவ வேண்டும். பிவிசி கப்ளரினை டாய்லெட்டின் கட்டமைப்பு உள்ள திசையில் பிவிசி குழாயினுள் நுழைக்க வேண்டும். பிவிசி கப்ளரின் வேறு முனையை லீச் பிட்டினுடைய சுவரோடு வைத்து சாந்து பூச வேண்டும். குழியினை மூடி மறைக்க வேண்டும். லீச் பிட்டினுடைய கட்டமைப்பினை ஒழுங்கான முறையில் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் அதில் காலப்போக்கில் விரிசல்கள் வர வாய்ப்பு உண்டு. இதனை கவனித்து சாந்து பூசுவது மிகவும் அவசியம். இத்துடன் இந்த வகுப்பின் முடிவிற்கு வந்துவிட்டோம். இந்த வகுப்பில் நாம் கற்றுக்கொண்டது: டாய்லெட்டின் சீரான செயல்பாட்டை பாதிக்கும் பிரச்சனைகளை அடையாளம் காணுதல், டாய்லெட்டின் சிறிய கோளாறுகளை சரி செய்தல்.